Hello all, Dr. Priyadashni here. Vitamin D3 அப்படின்றது நம்ம போன் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். போன் ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை, அது வந்து இட் ஹாஸ் ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கான ப்ராப்பர்ட்டியும் அதுக்கு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த விட்டமின் D3 நமக்கு நிறைய பேருக்கு இந்த விட்டமின் D3 லெவல் கம்மியாக இருக்கும். அதுக்கு காரணம் மெயினாக சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகாதனால. ஸோ இது பேரே வந்து சன்லைட் விட்டமின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சன்லைட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னாக்கா, நம்ம விட்டமின் D3 தான் கோலிகால்சிஃபெரால் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோலிகால்சிஃபெரால் வந்து 7-டீஹைட்ராக்சி கொலஸ்ட்ரால் அப்படின்ற காம்பவுண்ட்லேருந்து உருவாகுது. அது ஸ்கின்ல அது சன்லைட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆனால் தான் அது உருவாகும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் சன்லைட் நம்ம டயட்டில் இருந்தும் கூட சப்ளிமெண்ட்ஸில் இருந்தும் கூட விட்டமின் D3 கிடைக்கும். விட்டமின் D3 கம்மி ஆச்சுன்னா நமக்கு இந்த போன் டிஃபார்மிட்டிஸ் லைக் ரிக்கெட்ஸ் அப்படின்ற டிசீசஸ் வரும். அண்ட் ஆல்சோ ஜென்ரல் வீக்னஸ் வரும். ப்ளஸ் ஜென்ரலாக வந்து போனோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ விட்டமின் D3 சப்ளிமெண்ட்ஸ் இல்லை, விட்டமின் D3 வந்து சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகி கரெக்டாக நீங்கள் அதனோட ப்ரொடக்ஷனை வர்ற மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கணும். சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து விட்டமின் D3 ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அது கிடையவே கிடையாது. சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து விட்டமின் D3 ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணாது.